கெட்டிமேளம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மகேஷ் அஞ்சலிக்கு அபார்ட் ஆன விஷயத்த எல்லார்கிட்ட இருந்துமே மறைச்சிடுறாரு. எப்படி நாம் இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு கவினோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் கவினுக்கு விஷயம் தெரியுது, அஞ்சலி ப்ரெக்னென்ட் ஆனது. இப்போ அபார்ட் ஆன விஷயம்லாம் தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டார். எதர்ச்சியாக மகேஷை பார்க்குறாங்க. அப்போது மகேஷ் கிட்ட கேட்கும்போது யார் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அப்போவே கவினுக்கு சந்தேகம் வருது. எதுக்காக இவர் இப்படி சொல்கிறாரு? அஞ்சலி தானே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன் இப்படி இவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலி கண் முழிச்சதுக்கு அப்புறமா மகேஷ் அஞ்சலி கிட்ட போய் பேசுகிறாரு. ஆனால் அஞ்சலி முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க. தனக்கு அபார்ட் ஆன விஷயத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது திடீர்னு சிவராமன் மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி முருகன் அஞ்சலி கிட்ட பேசணும்னு சொல்கிறான், அதனால் நீங்கள் கொஞ்சம் அஞ்சலி கிட்ட மொபைலை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல அஞ்சலி அமைதியாக முகத்தை திருப்பிப்பாங்க. அப்போது மகேஷ் ரொம்ப கெஞ்சுறாரு, அஞ்சலி உங்கள் அப்பா பேசணும்னு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்ட நீ சொல்லாத அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அப்போது அதுக்கப்புறம் அஞ்சலி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. கொஞ்சம் வீடியோ கால் பண்ணுறியாம்மா அப்படின்னு சிவராமன் கேட்க, இல்லைப்பா எல்லாம் செக்கப்பும் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு தானே வரப்போகிறேன், அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரின்னு சிவராமனும் ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் இந்த விஷயத்த நீ வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாத, அப்படி நீ சொன்னா கண்டிப்பாக அவங்களோட சந்தோஷம் மொத்தமே போயிடும், அவங்க ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அஞ்சலி கிட்ட ரொம்ப கெஞ்சிட்ருப்பாங்க. அஞ்சலிக்காக ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சொல்லி மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா கவின் என்ன பண்ணுறாங்கன்னா, மகேஷ் போனதுக்கப்புறமா அஞ்சலியை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க. அஞ்சலி கவினை பார்த்ததுமே பயங்கரமாக அழறாங்க. என்ன கவின், இப்போ தான் என்னை பார்க்கணுன்னு தோணுச்சா உனக்கு? என்னை இந்த நிலமையில நீ பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டியா? பார்த்தியா, என் குழந்தைய நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. இவ்வளோ நாளும் ஒரு ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு பிடிச்சவங்க யாருமே என் கூட இருக்க மாட்டுறாங்க, என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது, கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அஞ்சலி அழறாங்க. அதை கவினால் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு கவின் அஞ்சலியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அஞ்சலி இப்படியெல்லாம் பேசுகிற, நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு, நான் பல முறை ரொம்ப தப்பான டெசிஷன்லாம் எடுக்கும்போது நீ தானே எனக்கு ஆறுதல் சொல்லுவேன், இப்போ நீயே இப்படி பேசுகிறியே, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல அஞ்சலி எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சு போய் பேசுவாங்க. அப்படிலாம் பேசாத, ஆமாம் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அஞ்சலி மகேஷை பற்றி சொல்லலான்னு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே மகேஷ் மெடிசன் வாங்கிட்டு அங்கே வருவார். கரெக்டாக நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மகேஷ் கிட்ட இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இப்படி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குரலை கேட்டதுமே அஞ்சலியும் பயப்படுறாங்க. கவினுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே அஞ்சலி அவர் வந்துட்டாரு, நீ போயிடு அப்படின்னு சொல்ல மகேஷ் கீழே குனிஞ்சு கவின் கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே அஞ்சலி சிக்னல் கொடுக்குறாங்க, நீ போயிடு, கால் பண்ணு அப்படின்னு சொல்லி கவின் கிட்ட சொல்கிறாங்க. கவின் உடனே டோர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மெடிசனை கொடுத்துட்டு மகேஷ் உள்ளே வரும்போது கவின் அங்கேருந்து அப்படியே வெளியில் போயிடுவார். உள்ளே வந்ததுக்கப்புறமா அஞ்சலி அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி அமைதியாக படுத்துட்டு இருப்பாங்க. இப்போ மகேஷ் அப்படியே பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்த்துட்டு இங்கே வேறு யாராச்சும் வந்தாங்களா அஞ்சலி அப்படின்னு கேட்குறாரு. உடனே அஞ்சலிக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. சொல்லு, யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.